Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டேஸ்டியான புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது போல் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா 2 days ஆனோட கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா உளுந்து அலசிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நானும் அதை அலசிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நம்ம செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 2 இஞ்சி துண்டு, ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி, காரம், உப்பு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா புளிப்பாக சாப்பிடுவீங்கன்னா புளி இன்னும் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். எங்களுக்கு இது கரெக்டாக இருந்தது. இப்போ இதெல்லாம் நல்லா நமக்கு செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் உடனே சாப்பிட்ருவீங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் கூட இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே ஒரு வெங்காயம் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் ஒன்று உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அதாவது நான் இன்றைக்கி எடுத்துருக்குது 2 கட்டு புதினா எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது. அதனால தான் நான் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கருவேப்பிலை ஈரமாக இருக்குன்னா நீங்கள் புதினாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஆறி வரட்டும். இப்போ நம்ம அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி அதில் நான் 2 கட்டு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 2 days வைப்பீங்கன்னா எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிக்கும், நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணும்போது கெட்டு போகாது. நான் இன்றைக்கி உடனே கன்சியூம் பண்ண போகிறேன். அதனால் ஒவ்வொரு ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே 1 கட்டு மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா நான் 2 கட்டு புதினாக்கு 1 கட்டு மல்லி இலைகளும் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம வதக்கி ஒரு பிளேட்டில் ஆற வச்சாச்சு. இப்போ எல்லாமே ஆறி வந்துருச்சு. 1 by 1 நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் இது போல் பருப்பு வகைகளை அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல நைஸாக அரைக்க முடியும். பருப்பு, பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், புளி இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் இலைகளை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது போல் குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட நான் இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்கி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நாம் வதக்கி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் 1 by 1 நம்ம அரைக்கும் போது துவையல் நல்லா நமக்கு நைஸாக அரைஞ்சி வரும். அதே போல் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் 2 days ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்ட 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது முதலே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக குறைன்னு அரைச்ச பிறகு திரும்பவும் சால்ட் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோ நம்மளோட துவையல் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது தாளிக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய கருவேப்பிலை கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதையே நான் ஆட் பண்ணி தாளிச்சிக்கிறேன். இப்போ இதை நம்ம துவையலோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு கெடாமல் இருக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அதே போல் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த துவையல் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நாங்கள் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட காலிஃப்ளவர் வறுவல் தான் வறுத்து வச்சுருக்கோம். ஸோ இது போல் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட கலரும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக க்ரீனிஷாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப வதக்காமல் இப்படி அரைச்சோம்னா நல்லா டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.